ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சலங்கி ஒளி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அபூர்வா மாட்டுவாளா மாட்ட மாட்டாளா, அந்த கேமராவில் இருக்கிறது நம்ம ககனுக்கும் பூமிக்கும் கிடைக்குமா கிடைக்காதா, அபூர்வா ஜெயிலுக்கு போவாளா போக மாட்டாளாங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம். நம்ம ககனும் பூமியும் அகாடமிக்கு போயிட்டாங்க. பூமி வந்து அகாடமியில் டான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பூமிக்கிட்ட, என் குழந்தைங்க வந்து வெஸ்டர்ன்ஸ் தெரியும், ஆனால் கிளாசிக்கல் வந்து என் பொண்ணுக்கு தெரியாது, அதனால் உங்கள் இதில் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அட்மிஷன் வந்து நம்ம ககன் தான் சைன் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்ம பூமி வந்து ககனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. நம்ம ககன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எதையுமே கேட்காம நம்ம பூமி வந்து ஃபோன் கால் வந்து கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. இவ என்ன எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, அவள் சொல்கிறது தான் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு ஒய்ஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிது, நீங்கள் பண்ண புண்ணியம், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ககனுக்கு அதெல்லாம் புகழ்கிறத பார்த்து ரொம்ப கோவம் வருது. அவங்க போனதுக்கப்புறமா நம்ம ககன் வந்து பூமிக்கிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ககனோட அம்மா, அதாவது சாரதா அம்மா வந்து துணிலாம் மடித்து வச்சிட்ருக்காங்க ககனோட கபோர்டுக்கு. அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பூமியோடைய ட்ரெஸ்ஸையும் ககனோட ட்ரெஸ்ஸையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கேமரா கண்ணில் பட்டுருச்சு. என்னது இது கேமராவாட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்து அதுவே ஆன் ஆகிடுது. ஆன் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குங்கிறது ஓட ஆரம்பிச்சிடுது. நம்ம ககன் அம்மா வந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பூமியோடைய அம்மாவை கொலை பண்ணது நம்ம அபூர்வாதாங்கிறது நல்லா கிளியராக அதில் தெரியுது. அதை எல்லாமே அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க, அழுகுறாங்க. அப்போ அபூர்வா தான் இதுக்கெல்லாம் காரணமா, அப்போ நம்ம புருஷன் கேபி கிடையாது போல, அன்னைக்கு கேபி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நான் வந்து தங்கச்சி கொன்னுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கோயிலில் உண்மையை சொல்லியிருப்பாரு நம்ம கேபி. யார்கிட்டனா நம்ம பூமிக்கிட்டேயும் ஒய்ஃப் கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எல்லாமே சாரதாம்மா வந்து நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்க்கும்போது அப்போது நம்ம புருஷன் வந்து இதுக்கு காரணம் இல்லை, இந்த அபூர்வா தான் சோபா சந்திர அம்மாவை கொலை பண்ணியிருக்கா. அதுவும் சேரில் உட்கார வச்சு எல்லாம் என்னென்ன பண்ணி கொடுமைப்படுத்தி கொன்னாலும் அது எல்லாமே அந்த ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஐயோ என்ன இது இப்படி பண்ணியிருக்காளே ராட்சசி, அவளாம் மனுஷ ஜென்மமே இல்லை, ஒரு நல்லவங்களை இப்படி கொன்னுட்டாளே, சொத்துக்காண்டி இந்த அம்மாவை இப்படி கொன்னுட்டு அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாமல் ஆக்கிட்டாளே, என்னோட பூமி வந்து அம்மா இல்லாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் அழுகுறாங்க. கீழே வந்து இந்த ரத்தனம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நம்மளுக்கு இன்னும் அந்த ஆதாரம் கிடைக்கலையே, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து சாரதாமா வந்து கேட்குறாங்க, ரத்தனம் எங்கே பூமி எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பூமி வந்து அகாடமிக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து சொல்கிறா. சரி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து கையில் இருக்கிறத பார்த்துட்றா. என்னதுங்கம்மா கையில் அப்படின்னதுக்கு, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனம்மா வந்து சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. பூமிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பூமி வந்து டான்ஸ் கிளாஸில் இருக்கிறதுனால சத்தத்தில் ஃபோன் வந்து கேட்கல. அதுக்கப்புறமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக கிடைச்சதுக்கப்புறமா பூமிக்கிட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி பூமி உங்கள் அம்மாவை கொன்னது யாருன்னு நான் தெரிஞ்சிடுச்சு, என்கிட்ட ஒரு கேமரா இருக்குது, அதில் தாம்மா எல்லா உண்மையும் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது டான்ஸ் கிளாஸில் கீழே விழுந்து அடிபட்டதுனால பூமி வந்து அந்த ஃபோன் காலை ஆன்லேயே வச்சுட்டு அந்த பாப்பாவை பார்க்கறதுக்காண்டி போயிட்டாங்க. அந்த பாப்பாவுக்கு டிஞ்சர்லாம் வச்சு சரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பூமி வந்து லைனில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ககனம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா உண்மையும் மொத்த உண்மையும் பூமிக்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மாவை கொன்னது அபூர்வா தான், என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குமா, சீக்கிரம் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம பூமி வந்து இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியல.
அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரத்தனம் வந்து இதெல்லாம் ஒட்டு கேட்டுர்றா வெளிய நின்னு. அப்படியே தண்ணி குடுக்குற மாரி வந்து, "ஏம்மா பதட்டமா இருக்கீங்க? இந்தாங்க தண்ணிய குடிங்க நீ ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லி தண்ணி குடுக்குறா. ஆ சாரதாம்மாவும் அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க. "என்னதுங்கம்மா கையில ஏதோ வச்சிருக்கீங்க? கேமரா மாரி இருக்கு. நான் ரீல்ஸ்லாம் பண்ணுவேன் நல்லா. எனக்கு இந்த கேமரா குடுக்குறீங்களா? நான் ரீல்ஸ் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ப சாரதாம்மா வந்து, "ஏய் இதெல்லாம் உனக்கு தர முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனா ரத்னம் வந்து, "இல்லம்மா எனக்கு அது வேணும். நீங்க குடுத்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து சாரதாம்மா கேட்குறாங்க, "அப்போ நீ தான் அபூர்வா அனுப்புன ஆளா? நீ என்ன இதையே கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. நீங்க வந்து எனக்கு அந்த கேமரா மட்டும் குடுங்க. அவங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ரீல்ஸ் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு" சொல்லி கேட்குறாங்க. "ஏய் போடி அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்திடுறாங்க. தள்ளி விட்டுர்றாங்க ரத்தனத்த. ஆனாலும் அந்த ரத்தனம் வந்து கேட்காம அந்த கேமராவ புடுங்குறதுலயே குறியா இருக்கிறாங்க. சாரதாம்மா வந்து கேமராவ தராம ஓடுறாங்க. அ ரத்தனம் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கேமராவ புடுங்குறதுக்கு ட்ரை பண்றா. தள்ளி விட்டுட்டு சாரதாம்மா வந்து ஓடிட்டுருக்காங்க. கீழ ஹாலுக்கு, கிச்சனுக்கு இந்த மாரி சோஃபால எல்லா இடத்துக்கும் ஓடி, ஓடி எல்லாரும் மாறி, மாறி சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும் அந்த கேமராவுக்கு. ஒரு நேரம் இவ கையில, ஒரு டைம் அவ கையிலன்னு சொல்லிட்டு மாறி, மாறி அந்த கேமரா வந்து தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா கேமராவ வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ரத்தனம் வந்து தள்ளி தள்ளி விட்டுர்றா. நம்ம சாரதாம்மா வந்து கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டுறாங்க. "ஏய் ரத்தனம் ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்து நம்ப சாரதாம்மா வந்து அந்த ரத்தனம் மேலேயே கொட்டிடுறாங்க. கொட்டுனோனே "ஐய்யய்யோ! கண்ணு எரியுது, கண்ணு எரியுதுன்னு" சொல்லிட்டு ரத்தனம் வந்து இந்த பக்கம் இருக்கா. அந்த கேப்ல அந்த சாரதாம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேமராவ தூக்கிட்டு மறுபடியும் மேலேயே மேல் ரூமுக்கே மறுபடியும் எங்க இருந்தாங்களோ அதே ரூமுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கதவெல்லாம் சாத்திட்டு. இந்த ரத்தனம் வந்து "என் மேலேயே மிளகாத்தூள வீசிட்டு போறியா? உன்னை என்ன பண்ற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே ரத்தனம் வந்து அவங்கள தேடுறாங்க. கிச்சன்ல, பாத்ரூம்ல, பூஜை ஹால்ல எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க. ஆனா மேல இருக்காங்க சாரதாம்மா. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, இந்த சைடு நம்ப ககன பார்க்கறதுக்காண்டி கேபி அவங்க அம்மாவும் கார்ல வந்துட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா, "வாப்பா உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா என் மேலேயே அவன் கோவத்துல இருக்கான். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் இங்கேயே நிக்கிறேன்" அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க அம்மா சொல்றாங்க, "எத்தன நாள் தான்ப்பா இந்த கஷ்டத்த அனுபவிக்க போற? செய்யாத தப்புக்கு எத்தன நாள் தான் நீ இப்படி அனுபவிக்க போறியோ எனக்கு ஒண்ணும் தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு, "சரிப்பா நீ இங்கேயே இரு. நான் போயிட்டு ககன பார்த்துட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா கேபியால இவ்ளோ தூரம் வந்துட்டு நம்ம பிள்ளைய பார்க்காம போறதுக்கு மனசு வரல. அதனால ஜன்னல் வழியா போயிட்டு நம்ம பையன பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இந்த பக்கம் ககன் கிட்ட அவங்க பாட்டி போறாங்க. "பாட்டி என்ன இந்த பக்கம் வாங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் கூப்பிடுறாரு. "என்னப்பா சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்ட. நான் உனக்கு என்ன அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? தங்கச்சி இல்லைங்களா? தம்பி இல்லையா? ஏன்பா இப்படி அனாதை மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. நீ இந்த மாரிலாம் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. ககனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "சரிப்பா நடந்தது நடந்துருச்சு. நான் அவங்க கல்யாணத்த தான் பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருந்த ஒரு செயின வந்து கழட்டி நம்ம ககன் கழுத்துல போட பார்க்குறாங்க. "பாட்டி பாட்டி இருங்க எதுக்கு இதெல்லாம்" அப்படின்னு சொல்லவும், "இல்லப்பா அவங்க கல்யாணத்துக்கு என்னால எதையுமே பண்ண முடியல. என்னுடைய சின்ன ஒரு கிஃப்ட்டா இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ககன் வந்து, "இல்ல பாட்டி வேணாம் வேணான்னே" சொல்லிட்டு இருக்காரு. "ஏன்பா வாங்கிக்க வாங்கிக்கன்னு" இந்த பக்கம் இந்த பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. ககன் வந்து, "வேணாம் பாட்டி வேணாம் பாட்டின்னு" சொல்லி அப்புறமா சொல்றாரு, "நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பாட்டி இந்த கிஃப்ட்லாம்" அப்படின்னு சொல்லவும், "என்னப்பா சொல்ற ககன்? நடக்காத கல்யாணமா? என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி, பூமி வந்து பொய் சொல்றா. எல்லாரும் அந்த வீட்லயும் சரி, எங்க வீட்லயும் சரி பூமி சொல்றது தான் நம்புறாங்க. ஏன் நீங்க கூட பூமி சொல்றது தான் நம்புவீங்க. ஆனா நான் சொல்றத பத்தி யாருக்குமே கவலை இல்ல. எங்க அம்மா கூட பூமிய தான் நம்புறாங்க. நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. உண்மை என்னன்னா, அவள நான் கல்யாணம் பண்ணல. அவளே தாலிய கட்டிக்கிட்டு ஏமாத்துறா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் கேபி வந்து ச ஜன்னல் வழியா கேட்டர்றாரு. அப்போ பூமி சொல்றது உண்மையா? இல்ல நம்ம புள்ள ககன் சொல்றது உண்மையான்னு ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. மேலும் இந்த மாரி செகண்ட் பார்ட் வேணும்னா நீங்க சொல்லுங்க. அதையும் நான் குடுக்குறேன்.